வாங்க குழந்தைகளா, இன்னைக்கு நாம ஒரு அழகான கதைய பார்க்க போறோம். இது பஞ்சபூத மரங்கள் கதை. ஒரு ஊர்ல 5 சின்ன நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பசுமைய இழந்துகிட்டு வந்துச்சு. இத பார்த்த அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. நம்ம ஊர மறுபடியும் பசுமையா மாத்தணும்னு நினைச்சாங்க. அதுக்காக அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மரத்த நடலாம்னு முடிவு பண்ணாங்க. முதல் நண்பன் பூமியிலிருந்து வந்த விதைய நட்டான். அது நிலத்தோட சக்திய வச்சுக்கிட்டு நல்லா வளர ஆரம்பிச்சுது. 2வது தோழி ஆத்திலிருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த செடிக்கு ஊத்தினாள். அந்த தண்ணி அந்த மரத்துக்கு உயிர் கொடுத்துச்சு. 3வது நண்பன் சூரிய வெளிச்சத்துல அந்த செடிய வச்சான். சூரியனோட வெப்பம் அந்த மரம் நல்லா தழைக்க உதவி செஞ்சுது. 4வது நண்பன் மெதுவா காத்து விட்டான். அந்த காத்து அந்த செடியோட இலைகள மெதுவா அசைச்சு அதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. 5வது நண்பன் ஆகாயத்தை பார்த்து கும்பிட்டான். அந்த ஆகாயத்தோட அருளால அந்த செடி இன்னும் நல்லா வளர ஆரம்பிச்சுது. இப்படி அந்த 5 நண்பர்களும் சேர்ந்து நட்ட அந்த 5 மரங்களும் ரொம்ப விசேஷமான மரங்களா வளர்ந்துச்சு. அந்த மரங்கள் அந்த ஊரோட நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கிச்சு. அந்த மரங்களால அந்த ஊரு மறுபடியும் பசுமையா மாறி ரொம்ப அழகா ஆயிடுச்சு. அந்த நண்பர்கள் செஞ்ச இந்த நல்ல காரியத்தை எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. பாத்தீங்களா குழந்தைகளா, நாம ஒரு சின்ன செடி நட்டாலும் அது நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்னு. நீங்களும் மரங்கள நடுவீங்களா? முத்துவிச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.